ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கேம் பிளே. என்னது இது? சரி ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் மேன் 5 தான் விளையாட போகிறோம். அதான் சொல்லியிருந்தேன் மைண்ட் கிராஃப்ட் போடுறேன்னு, ஆனால் காசு இல்லை. அதனால் ஒரு மாதிரி மைண்ட் கிராஃப்ட் போட்டிருக்கேன். இது நல்லா தான் ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 5 லைக் மேலே வந்துச்சுன்னா பார்ட் 2 போடுறேன். அதே மாதிரி தான் ஜூபால் அப்படின்னு ஒரு கேம் ப்ளே சொல்லியிருந்தேன். 5 லைக் மேலே வந்துச்சுன்னா 2துலேயுமே பார்ட் 2 போடுறேன். ஓகே, அதே மாதிரி நாளைக்கு இனிமேல் டெய்லியும் வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் கைஸ் ப்ளா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் சரி ஒன்றும் விட்டுருங்க, நெவர் மைண்ட். அப்புறம் கைஸ், இந்த வீடியோ வந்து சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் எல்லாருக்குமே தெரியும். யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ நான் சொல்கிறேன். மைண்ட் கிராஃப்ட்டுன்றது ஒரு சர்வைவல் கேமு. நம்ம வந்து சர்வை பண்ணோம், அவ்வளோதான். ஆல்ரெடி இதில் நிறைய இதெல்லாம் வேணாம். கிரியேட் நியூ வேர்ல்டு, அதே மாதிரி இல்லை கிரியேட்டிவ் வேர்ல்டு, அப்புறம் சர்வை வேர்ல்டுன்னு இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வை வேர்ல்டு தான் ஆடுவோம். நோ ஸ்கேம்லாம் பண்ண மாட்டேன் யார்கிட்டையும். ஓகே கைஸ், நம்ம ஆஃப்லைனில் கொஞ்சம் இது பண்ணுவோம். மை வேர்ல்டு நேமு SNX. என்னது இது? இந்த ஆடு வேறு கைஸ் ஆகணும் ஒன்று போட்டுருவாங்க. வெயிட் கரோ SNX ஃபேமிலி, அவ்வளோதான். ஃபேமிலின்னு போட்டு வச்சுருக்கேன். ஃபேமிலி SNX ஃபேமிலி. ஓகே, அவ்வளோதான். SNX ஃபேமிலி சர்வைவலு. அப்புறம் வந்து ஸ்டார்டிங் மேப்பு, போனஸ் டெஸ்ட்டு, சீடெல்லாம் தேவையில்லை. ஷோ கோஆர்டினேட்ஸு, இமிடியேட் ரீஸ்பான். கைஸ், நான் எதுவும் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு சீட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, கீப் இன்வென்டரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ், ஆன் பண்ணிக்கிறேன். கீப் இன்வென்டரி அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் கைஸ் ப்ளீஸ். ஏன்னா அது எனக்கு ரொம்ப அவசியம், உங்களுக்கே தெரியும். இருங்க, கீப் இன்வென்டரி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் கொடுத்து போயிட்டோன்னா டீபேட் அண்ட் நாட் இன்டராக்ட் எது கொடுக்கலாம்? இதே கொடுத்து போவோம், சும்மா காசா போகலாம். ஓகே கைஸ், வந்தாச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து கொஞ்சம் கத்தி தான் சொல்லணும், ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. கைஸ், நாளைக்கு தான் எங்களுக்கு சோசியல் எக்ஸாமு, நாளையோட எங்களுக்கு லீவு. ஓகே, அதனால் அதனால் நிறையா வீடியோஸ் கூட வரலாம். நம்ம வந்து JSX வெர்ஷனோட கூட சேர்ந்து வீடியோ போடுவோம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே JSX வெர்ஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் என் ஃப்ரெண்டு சேனல் தான், அதில் கொஞ்சம் லூஸ் மாதிரிலாம் வீடியோ போட்டுப்பேன். மேப்பு கிரியேட் பண்ணுவோம். ரைடா, இருங்க. எங்கடா ஸ்டார்டிங் செஸ்ட்டு? ஸ்டார்டிங் செஸ்ட்டை தூக்கி எங்கேயாச்சும் வச்சிட்டிங்களையா? அடம் பாருங்க, சிங்கு வச்சுருக்கேன். இதை கொடுக்கணுமாப்பா? இது வேணும். அடுத்து ப்ரெட் எடுத்துக்குவோம், ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதையும் எடுத்துக்குவோம். கேரட்டு, ஆப்பிள், வர்றா. ஜஸ்ட் அப்படியே நோண்டி எடுத்துக்கலாம். இது கஷ்டமாக தான் இருக்குது இந்த இதில் விளையாட. டார்ச்சையும் எடுத்துக்கும்.
முதல்ல ஒரு பெட்டு கட்டணும், இல்லைனா நைட்டில் வந்து மாம்பழம் வந்து எனக்கு கொன்றும். குதிரை இருக்குது, நம்மளுக்கு அது தேவையானது ஆடு தான் ஜஸ்ட்டு கட்ட. ஆனால் ஆடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஓகே கைஸ், நம்மளுக்கு முதல்ல நல்ல ஒரு பிளெயினான இடம்லாம் கண்டுபிடிச்சி வீடை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் ஷேடர்ஸ்லாம் அப்படி தான் கைஸ் இருக்கும். இருங்க, உங்களுக்கு வேணால் பிரைட்னஸ் அதிகப்படுத்துகிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, உங்கள் ஒரு பன்னிக்குட்டி இருக்குது, வேட்டையாடி சாப்பிடுவோம். ஓடு 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 ஓடு. பன்னி வந்துட்டு, பன்னி பன்னி பண்ணாத பன்னி. பேய் நம்மளோடைய கிடச்சிச்சு, வாங்க போனோம். பன்னி பண்ணாத பன்னி. ஓகே கைஸ், பேக். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், கட் ஆயிடுச்சு. அதனால் திரும்ப நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எதுவுமே பண்ணல, இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம செஸ்ட்லாம் இப்படியே தான் இருக்குது. திரும்ப தெரியாமல் போயிட்டு வந்துட்டேன். சாரி கைஸ், சாரி 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 சாரி. ஓகே, இதெல்லாம் தேவை. இப்போ கிராஃப்டிங் பெஞ்சில் போய் இதை இங்கே வச்சு லாகாக மாற்றி, இதை இங்கே வச்சு லாகாக மாற்றி சும்மா ஒரு பேஸ் மாதிரி அவுட்லைன் போட போகிறோம். அப்போ தான் நைட்டு வந்து ஜாம்பிஸ் வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக அவள் தான், சிம்பிள் ஒரு 2-3 பிளாக்கு தான் அவள் தான். ஒரு செத்துட்டோன்னா கூட எங்கேயோ இருந்து வருவோம். ஏன்னா ரீஸ்பான் பாயிண்ட் கூட செட் பண்ணல. இதாங்க கடுப்பு. என்னடா பிளாக் கட்டுறான் டே. கடுப்பேற்றக்கூடாது. இந்த செட்டிங்ஸில் நான் விளாண்டது கிடையாது. இந்த செட்டிங்ஸில் இது வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் முன்னாடிலாம் கிளிக் பண்ணாலே வரும். அந்த மாதிரி செட்டிங்ஸில் தான் ஆச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ஒன்று மேலே ஒன்றா அடிக்கிட்டு வரணும். இதுதாங்க கஷ்டமான ப்ராசஸ்ஸு வீடு கட்டுறது. வீடு நம்ம நல்லா பெருசாலாம் கட்டலாம் போக பாட்டில். இது வந்து டே 1 தான். இப்போ எடிட்டர் நண்பர் யாராச்சும் இருந்தீங்கன்னா முக்கியமாக கான்டாக்ட் பண்ணணும், எடிட்டிங்லாம் பண்ணணும். ஓகே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்க போய் ஆட்டுக்குட்டியை தேடலாம். ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குது? வந்துட்டேன். நான் ஆட்டுக்குட்டியை தேடி முதல்ல என்கிட்ட பன்னிக்கறி இருக்குல்ல, முதல்ல போய் டிக் பண்ணி ஃபர்னஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சவலை எடுக்கணும். ஓகே, போ 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 போ. ஷவலுக்கு என்னென்ன தேவை? ஸ்டிக்கு தேவையா? நம்மள்கிட்ட இல்லாத ஸ்டிக்கா? இப்போ ஷவல் எடுத்துக்கோ. இப்போ நம்ம மைனிங் போகிறோம் கைஸ். இப்போ திரும்ப எதனா எடுத்து உள்ள வை. ஓகே, இது இங்கே இருக்கட்டும். நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே போ. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே 4 பிளாக் இப்படி டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இருந்தால் டிக் பண்ணும். அதுக்கடுத்து இதையும் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. 6 பிளாக் லேப் கிட்ட. இங்கே இதை போடுறான். வாயிடா வாயிடா. இது எதை கொடுத்தா இதாகுது? முன்னாடிலாம் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் விளையாட வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம சாண்டெல்லாம் டிக் பண்ணி முடித்ததுக்கான காலம் வந்துடுச்சு போல். அயன் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் கைஸ். அயன் எடுத்து அயன் பிக்காக்ஸ் எடுத்து ஷபாபாபா பயம் போட்டு வேலை படி. கோலுக்காச்சும் கிடைக்கிது கைஸ். கோல் நம்மளுக்கு வந்து ஃபியூலுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி 9 இதை எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு முக்கியமாக ஃபுட்டு எடுக்கணும் கைஸ். ஃபுட் எடுக்கிறது தான் முக்கியமான தலைவலியே. வில்லேஜெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபுட்டு எடுக்கணும். அப்புறம் ஜாம்பிஸ் வருமே, அது வேறு விஷயம். நான் ஆஃப்லைனில் விளையாண்டு நல்லா கட்டி இப்போலாம் பண்ணி வைக்கிறேன் கைஸ். அப்புறம் எல்லாருமே இதுவும் மஸ்ட் ட்ரை கேம் தான். சூப்பரான கேம் இது. நிறையா பேர் விளாண்டுருப்பீங்க மைண்ட் கிராஃப்டெல்லாம். மைண்ட் கிராஃப்ட்டு சீடு சொல்லுங்கள் கைஸ். உங்கள் சீடில் போய் பார்க்குறேன். அப்படி மைண்ட் கிராஃப்ட்டு சீடு சொல்லுங்கள், உங்கள் வேர்ல்டுலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். பட் அப்படியே உடச்சிட்றேன். சும்மா சொன்ன உடைக்கல முடியாது. ஓகே கைஸ், தேவையான அளவுக்கு இது எடுத்தாச்சு.
இருட்ட வேறு போதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம போய் இப்போ ஃபர்னஸை செஞ்சிடலாம். ஃபர்னஸ் அப்படியே இந்த மூலையில் போட்டுருவோம். அப்படியே பன்னிக்கறி எடுக்கணும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழி. இது என்னதுடா ஃபர்னஸ் தானடா? இது என்னதுயா? ஃபர்னஸ் தான்யா? ஓ ஃபர்னஸ் இங்கே. நான் வந்து வெறும் ஸ்டோன் வச்சுருக்கேன் கைஸ். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஓகே இப்போ இதை கொடுத்து ஃபியூல் இங்கே போட்டு இன்புட் இங்கே போட்டோன்னா ரிசல்ட் கிடைக்கும். என்கிட்ட கிடைக்கல. சரி இதை போய் போடுறேன் பாருங்கள். இதை போட்டோன்னா அந்த வெளிச்சமாக இருக்கும். ஆட்டுக்குட்டி ஒன்றா தானே எவ்வளோ நேரம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். செத்துப்போ. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அம்முட்டே வந்திருக்கு காய்ஸ். சூப்பர். நம்மளோட லக் இந்த வாட்டி சூப்பராக இருக்குது. வந்துட்டான்டா ஸ்கெலிட்டன் தலையன். இவன் தான் கைஸ் ஸ்கெலிட்டன். ஆபத்தான ஆள். இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. டே எப்படியாச்சும் ஆட்டுக்குட்டி. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் கைஸ் கிடச்சிச்சுன்னா போதும். ஜாக்பாட். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் ஒயிட் கலரில் இருக்கணும். இல்லைனா அது வேறு ஒரு இது. க்ரீப்பர் வாடா தான் க்ரீப்பர் வெடிப்பான் கைஸ். இவன் தான் மனித வெடிகுண்டு. மைனிங்க்கு கூட நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். மைனிங்க்கு இவனை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு. நான் பிளேயர் கைஸ். வேடா பார்த்துலாம். பெரிய ஆள் 5 10 ஆள். ஓகே அப்படியே இங்கே போகலாம். இன்னும் ஒரு சிக்கல்னா ஸ்பைடர்லாம் ஏறி வருவாங்க. அதான் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம். வந்துட்டான்டா ஜாம்பி தலையன். அதுவும் கோல்டன் ஆர்மரு. அடிக்கிறாங்க கைஸ். ஆட்டுக்குட்டி அம்மா. அடிக்கிறாங்க. நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இப்படி தான் கைஸ் பண்ணணும். அப்படியே பண்ணாலும் செத்து போயிட்டோம். இதுக்கு தான் கைஸ் கீப் இன்வென்டரி ஆன் பண்ணி வச்சிருக்கு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கீப் இன்வென்டரி ஆன் பண்ணலன்னா செத்துருங்க. ஆமாம் நம்ம டேரக்ஷன் ஒன்று இருந்துச்சு. எந்தடா எப்படியா அங்கே அந்த தான் இருக்குது. வீடு அங்கே தான் இருக்குது. கிட்டக்க தான் இருக்குது. ஓடுறா. ஐம் ஆங்கிரி. வெயிட் அ மினிட். இதுதானே முதல்ல ஆட்டுக்குட்டியை தேடணும் கைஸ். இந்த ஷேடோஸில் எப்படி இருக்கா? பிரைட்னஸ்லாம் நல்லா தானே இருக்கு. ஏன்னு தெரில. ஒரே டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க கைஸ். இதான் நைட்டு அழகு. 5 சப்ஸ்கிரைபர் 5 சப்ஸ் வந்துச்சுன்னா வாடா மன்னித்த வெடி குண்டு. சும்மா ஏதாச்சும் விளாடலாம் கைஸ். அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்ன பயமா? கீப் இன்வென்டரி வச்சுருக்கேன்டா. நீங்கள் சொல்லலாம் பயந்தாங்களி கீப் இன்வென்டரி ஆன் பண்ணி விளாட்றியடான்னு. அதெல்லாம் ஸ்கெலிட்டன் தான் ஐஸ். அம்பு விட்டே அடிப்பான். அடியம்மா சரியான இழுத்த குறைப்பாங்க ஐஸ். ஸ்கெலிட்டன் தலையன். நைட்டு தாங்க ரொம்ப நேரம் இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ்க்குள்ள வந்து மாட்டிருக்கலாம். எங்கே ஸ்பைடர்ஸ்லாம். வாங்க நம்ம பிளேஸ்க்குள்ளே போவோம். வெந்துருச்சு. ஓகே கைஸ் வாங்க சாப்பிடலாம். கர். ஓகே வாங்க போகலாம். ஆட்டுக்குட்டி அம்மா. முயல் குட்டி அம்மா. மயிலாட்டம். நம்ம ஆட்டுக்குட்டியை தேடி தான் போகிறோம். க்ரீப்பரே வணக்கம்டா. என்ன தம்பி அவன் செத்துட்டானா? நான் கூட இருக்கான்னு நினச்சேன். டேய் வாங்கட்டா பள்ளியாட்டுங்களா. வாடா மனித வெடி குண்டு. சாம்பி என்ன வரியா செத்து போட்டா. வாடா
எனக்கு ஒட்டுக்க வாங்கினேன் செத்து போயிட்டோம் காய்ஸ். கேவுக்குள்ளே சும்மா போவோம். அதுக்கான ஸ்டோன் ஆக்ஸ் வேணுமே. ஐயனை மைண்ட் பண்ண ஐயோ அதை மறந்துட்டேன். எப்போ காலையில் ஆகுன்னு தெரில. சரி கைஸ், இதோட நான் பார்ட் 1 முடிக்கிறேன். அப்புறமா பார்ப்போம். நான் பசிக்குது, நைட் சாயங்காலம் சாப்பிட்ணும்ல. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.